கனடாவிற்கு பெரிய கனவுகளுடன் வந்த 28 வயதான அபிஷேக் நாயர் என்ற இந்திய இளைஞர் மரணமடைந்துள்ளார். இவரது அகால மரணம் ஒட்டுமொத்த சமூகத்தையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பெற்றோருக்கு ஒரே பிள்ளையான அபிஷேக் கடந்த ஞாயிற்றுக்கிழமை டொரண்டோ நகரின் ராம்பண்டியில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். அவரது இறப்புக்கான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை. இதுகுறித்து தீவிர விசாரணை நடந்து வருகிறது. குஜராத் மாநிலம் வதோரா பகுதியைச் சேர்ந்த அபிஷேக் கடந்த 2021ஆம் ஆண்டு கிச்சனர் நகரில் உள்ள கானஸ்டோகா கல்லூரியில் படிக்க சர்வதேச மாணவராக வந்தார். தனது படிப்பை முடித்து நிரந்தர வதிவிட உரிமையை பெற்று குடும்பத்திற்கு பாதுகாப்பு அளிப்பதே இவரது குறிக்கோளாக இருந்தது. ஆனால் கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்திற்கு பிறகு அவருக்கு மனசோர்வு அறிகுறிகள் தோன்ற தொடங்கின. இதனால் அவர் அவ்வப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதனைத் தொடர்ந்து கடந்த 6 மாதங்களாக மனநல போராட்டத்தில் தவித்த அவர் வீடற்ற நிலைக்கு ஆளாகி நகரத்தின் தங்குமிட அமைப்புகளுக்கு செல்ல நேரிட்டது. பல மாதங்களாக அவரை தொடர்பு கொள்ள முடியாமல் அவரது குடும்பத்தினர் கவலையில் ஆழ்ந்திருந்தனர். இதற்கிடையில் அவரது மறைவு செய்தி குடும்பத்தினரை மிகுந்த அதிர்ச்சிக்கும் துயரத்திற்கும் ஆளாக்கியுள்ளது. மேலும் மகனின் உடலை இந்தியாவுக்கு கொண்டுவர தேவையான நிதி வசதி கூட இல்லாமல் அவர்களது பெற்றோர் தவித்து வருகின்றனர்.